ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவுக்கு கீழே நம்ம கர்வ் லைன் வர மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் 3 செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக மேலே ஒரு 1 லைனுக்கு நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா கட் பீடை அதுக்கு அடுத்த லைனாக ஃபஸ்ட்டு 1 லைன் கொடுத்துக்கிறேன். இந்த கட் பீடை கொடுத்துட்டு நீங்கள் இது ஸ்மால் சைஸ் கட் பீடு, சீட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 1 லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அடுத்த லைனாக மறுபடியும் 1 லைன் கட் பீடு கொடுத்துக்கிறேன். இது கொடுத்ததும் இந்த பேர்லும் சம்கியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பேர்லு ஒரு சம்கி, 2 பேர்லு ஒரு சம்கின்ற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் லைனுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். மேலேருந்து நான் ஸ்டிச் கொடுத்துட்டே வரேன். ஃபஸ்ட்டு சைட்லேருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு கர்வ் லைனுக்குமே நான் இந்த பேர்லையும் சம்கியையும் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருந்து மேலே ஸ்டிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து மேலேருந்து பீட்ஸை அந்த பேர்ல்ஸை இறக்கிக்கிறேன். இதே மாதிரியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே ரவுண்ட் ஷேப்பில் நல்லாவே கிடைக்கும். இதனுடைய லுக் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இது முடித்ததும் நான் கிளாஸ் பீடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் கிளாஸ் பீடையும் சம்கியையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நடுவில் இருந்து நான் சம்கி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 கிளாஸ் பீடை வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடில் நம்ம எப்பயும் போலவே ஸ்டிச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரியே கிளாஸ் பீடை இறக்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த நடு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதனால் நடுவில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் இதே மாதிரியே ஒவ்வொரு கர்வ் லைனுக்குமே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு மேலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச்சை கொடுத்து அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் அந்த பீட்ஸை இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்டிச்சு வரும். இதே மாதிரியே ஒவ்வொரு கர்வ் லைனுக்கும் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டிச்சு மேலேருந்து இறக்கிட்டு மறுபடியும் மேலேருந்து ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு நான் இந்த மாதிரியே உங்களுக்கு பீட்ஸை இறக்கிக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா மேலே ஒரு 2 லைன் கட் பீடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் இந்த மாதிரி நான் 2 கட் பீடை இறக்கி கிராஸாக இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நடுவில் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்ததுனால உங்களுக்கு இது லைட்டாக எம்போஸ் ஆன மாதிரி தெரியும். அதனால் நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே கிராஸாக லோடிங் ஸ்டிச் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு இந்த லைன் பூராவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அடுத்தபடியாக கர்வ் லைன் கொடுக்குற மாதிரி கட் பீடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ப்பான எஜ்ஜில் பேர்ல்ஸை ஒவ்வொரு ஷார்ப்பான எஜ்ஜிலையுமே பேர்ல்ஸை வச்சுட்டு ஒரு 4 கட் பீடு வர மாதிரி கிராஸாக லைன் கொடுத்து 2 லைன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கர்வ் லைன் முடித்ததுக்கப்புறமா சைடில் ஒவ்வொரு லைனுக்குமே நான் பேர்லையும் 2 கட் பீடையும் மாற்றி மாற்றி எடுத்து கிராஸாக ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறதுன்னு. நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு பேர்லையும் கட் பீடையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் அதையும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது முடித்ததும் மேலே ஒரு ஃப்ளவர் டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்கு ஸ்டெம்ஸ் வர மாதிரி நான் அந்த எல்லா
ட்ரேஸ்லேயுமே நான் கட் பீட் ஃபுல்லாகவுமே ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுத்துட்டு நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் டிசைனை ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபைனல் லுக் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்லீவ்ஸ்க்கு அந்த கர்வ் லைன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஹேங்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து கிளாஸ் பீடையும் பேர்ல்ஸையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேர்ல்ஸ் வந்து பிக் சைஸ் பேர்ல்ஸ் தான். பிக் சைஸ்னால் 5 mm பேர்ல்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் பீடு, அதுக்கப்புறமா ஒரு பேர்லு, ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் நீடில் கீழேருந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு பேர்லை மட்டும், ஒரு சுகர் பீடை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் நீடில் அப்படியே கீழே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ரொம்ப கீழே வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. அப்படி டைட்டாக இழுத்திங்கன்னா ரொம்ப அப்படியே நின்ன மாதிரியே இருக்கும். அப்படியே லூஸாக விடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்பவே ஆடுற மாதிரி கிடைக்கும். பாருங்கள், ஒரு பேர்லை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு சுகர் பீடை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல நான் நீடில் ப்ளேஸ் பண்ணி கீழே இறக்கிட்டேன். இதே மாதிரியே இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கிற கர்வ் லைன் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த ஹேங்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் ஷார்ப்பான எட்ஜில் வந்து கரெக்டாக ஒரு பேர்ல் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த ஷார்ப்பான எட்ஜில் ஒரு ஹேங்கிங்கை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஒரு சுகர் பீடை எடுத்துகிட்டு மிச்சம் நீடில்ஸை ப்ளேஸ் பண்ணி நான் ஹேங்கிங்ஸை விட்டுட்டேன். ரொம்ப டைட்டாக இழுக்கலை. கீழே டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹார்டாக நிற்கும். அப்படியே நடுவில் மேலவே நிற்கும். கீழே வந்து ஆடுற மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாகவே விடுங்க. இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடுற மாதிரி நல்லாயிருக்கும். இதுதான் ஸ்லீவுக்கான ஃபைனல் லுக். இது வந்து இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹேங்கிங்ஸும் மேக் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.